ஹலோ கைஸ், நம்ம சூப்பரான ஒரு லெமன் சாதம் தாங்க பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் நிறையா விட்டுருங்க. விட்டுட்டு கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் அதில் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு லெமனை அப்படியே ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சில பேருக்கு லெமன் சாதம் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லெமனை ஊற்றிட்டு அடுப்பில் அந்த சூட்டோடு ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லாட்டா கசந்து போயிடும். இப்படி ஊற்றும்போது கண்டிப்பாக கசக்காது. நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இஞ்சி துண்டி நல்லா பொடியாக நறுக்கி போட்டு பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டுட்டேங்க. சாதத்தை போட்டு அப்படியே கலக்குன்னு கலக்கி கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டால் சூப்பரான முந்திரி பருப்பு, நீங்கள் நிலக்கடலை இன்னும் இதில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுவுமே போடலை, வெறும் பிளைனாக தாங்க பண்ணி. இதுவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. லைட்டாக அந்த வெந்தய பொடியை போட்டுட்டா அதுக்கு தாங்க அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது இதுதாங்க. அது இந்த வெந்தய பொடியை போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெமன் சாத்துக்கு ஒரு டேஸ்ட் தூக்கலாக கொடுக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.